இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சேமப்படை வீரர்கள் விபத்து சிறப்பு பணிக்குழுவின் விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும். கடந்த மே 13ஆம் தேதி ஜாலான் சிக்கூஸ் சுங்கை லாம்பாமில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 9 சேமப்படை உறுப்பினர்கள் குறித்து பேசிய அந்தோனி லோக், இச்சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு பணிக்குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். குழு அல்லது சிறப்பு பணிக்குழுவின் அறிக்கை அமைச்சரவைக்கு பிந்தைய செயற்குழுவிடம் தாக்கல் செய்யப்படும். அவர்கள் அதை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். அதற்கு முன்னர் அதை நான் முதலில் அமைச்சரவையில் தாக்கல் செய்வேன் என்றார் அவர். கடந்த மே 13ஆம் தேதி காலை மணி 8:50 அளவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் கடமையாற்றிய பிறகு ஈப்போவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது 18 சேமிப்படை உறுப்பினர்கள் ஏற்றி சென்ற லாரியை மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். நீதிமன்ற வழக்குகளிலிருந்து பிரதமர் விலக்கு பெற முடியுமா என்பது உள்ளிட்ட கேள்விகள் அன்வாரின் கோரிக்கை நிராகரிப்பு. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து நாட்டின் பிரதமர் விலக்கு பெற முடியுமா என்பது உள்ளிட்ட 8 கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்திடம் பதில் கோரும் முயற்சியில் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோல்வி கண்டுள்ளார். அவரின் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 39, 40 மற்றும் 43வது பிரிவுகளின் கீழ் இப்பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் தனது நியமனத்திற்கு முன்பு நடந்ததாக கூறப்பட்டும் தனிப்பட்ட நடத்தை தொடர்பான வழக்கில் இருந்து விலக்குரிமையை பெறுகிறாரா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு அன்வார் முன்னதாக கூட்டரசு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். தமது முன்னாள் உதவியாளரான முகமது யூசுப் ராவுத்தர் தாக்கல் செய்த சிவில் வழக்கு தொடர்பில் ஸ்ரீ அன்வார் அக்கேள்விகளை கேட்டிருந்தார். எனினும் அக்கேள்விகள் கூட்டரசு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய சர்ச்சையின் வரம்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நீதிபதி ரோஸ் மாவார் ரொசைன் அன்வாரின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தார். இதையடுத்து ஜூன் 16ஆம் தேதி முகமது யூசுப் ராவுத்தரின் வழக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தொடரும் என நீதிபதி அறிவித்தார். தோப்புவான் நயிமாவின் சொத்துக்களை முடக்கியதற்கு காரணம் அவை அழிக்கப்படுவதை தவிர்க்கவே. விசாரணை நடைபெற்று வரும்போது மறைந்த துண்டாயம் சைனுடனின் மனைவி தோப்புவான் நயிமா அப்துல் காலிதுக்கு சொந்தமான 7 நில சொத்துக்களையும் ஒரு வங்கி கணக்கையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SVRM முடக்கியுள்ளதற்கு காரணம் அவை அழிக்கப்படுவதை தவிர்க்கவே ஆகும். மேல் விசாரணையை தொடருவதற்கு அந்த ஆணையம் மேற்கொண்ட தொடக்கக்கட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியே அதுவாகும் என்று SVRM தலைமை ஆணையர் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான தடை உத்தரவுக்காக இவ்வழக்கின் விண்ணப்பம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். இக்கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படாவிட்டால் அறிவிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்கள் அப்புறப்படுத்தப்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் அசாம்பாக்கி விளக்கினார். லண்டனில் உள்ள 3 ஆடம்பர வீடுகள் தோப்புவான் நயிமா மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 7 சொத்துக்கள் மற்றும் ஒரு வங்கி கணக்கை SVRM முடக்கியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கன்னட மொழி சர்ச்சையில் மன்னிப்பு கேட்க இயலாது. கர்நாடகாவில் படத்தின் திரையீட்டை தள்ளி வைத்த கமலஹாசன் அண்மையில் தக்லைஃப் பட வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி தமிழிலிருந்துதான் பிறந்தது என்று கூறியதை ஒட்டி தான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க இயலாது என்று கன்னட உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக கூறியுள்ளார் நடிகர் கமலஹாசன். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் நீதிபதி வலியுறுத்திய போதும் கமலஹாசன் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவே இல்லை. மாறாக கர்நாடகாவில் அப்படத்தின் திரையீட்டையே தள்ளி வைத்துவிட்டார். கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு கமலஹாசன் பேசியதை தவறாக புரிந்து கொண்ட கன்னட அமைப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் இல்லாமல் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடவும் தடை விதிக்க கோரியிருந்தனர். அதனை எதிர்த்து கன்னட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த கமலஹாசன் தவறாக பேசினால் மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் தவறாக பேசாத போது எவ்வாறு மன்னிப்பு கேட்க இயலும் என்று கூறியுள்ளார். கன்னட உயர்நீதிமன்றத்திற்கு அவர் எழுதிய மனுவில் தாம் கன்னட மொழியை பெரிதும் மதிப்பதாகவும் அம்மொழிக்கு இழுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு எதையும் பேசவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். லீ ஜே மியோங்கிற்கு பிரதமர் வாழ்த்து. தென்கொரிய அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கும் லீ ஜே மியோங்கிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம், மக்களுக்கு இடையிலான நீடித்த உறவுகள், அமைதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்த லியூவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வரவேற்பதாகவும் அன்வார் கூறினார். ஜனநாயக மீள்தன்மை மற்றும் பின்னடைவில்
தீவிரமான மற்றும் நுணுக்கமான போட்டிகளின் மூலம் வெளிவந்த தென்கொரியாவுக்கு இந்த நியமனம் ஒரு திருப்பு முனையாகும் என்று டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த நவம்பரில் மலேசியா மற்றும் தென்கொரியாவின் லட்சியங்களை பிரதிபலிக்கும் ஒரே முக்கிய நிகழ்வாக இரு நாடுகளின் உறவுகள் வியூக பகிர்வுக்கு மேம்படுத்தப்பட்டன. தென்கொரியா தற்போது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அபெக்கிற்கு தலைமை ஏற்றுள்ளது. நிக்கோல் டேவிட்டின் பெருமையை தன்வசப்படுத்திய சிவசங்கரி. நிக்கோல் டேவிட்டை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரிட்டிஷ் பொது ஸ்குவாஷ் போட்டியில் காலிறுதிக்கு வெற்றிகரமாக முன்னேறிய தேசிய முதல் வீராங்கனை என்ற பெருமையை சிவசங்கரி பெற்றுள்ளார். நேற்று அதிகாலை பெர்மிங்ஹாமில் நடைபெற்ற அப்போட்டியின் 3வது சுற்றில் அபார ஆட்டத்தினை வெளிப்படுத்தி 26 வயதான சிவசங்கரி ஜப்பானிய வீராங்கனை சத்தோமி வாத்தனாபை தோற்கடித்தார். பெர்மிங்ஹாம் ரிப்போர்ட்ரி தியேட்டரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சிவசங்கரி 11-9, 11-9, 4-11, 4-11, 11-4 என்ற புள்ளிகளில் சத்தோமி வாத்தனாபவை வெற்றிகரமாக வீழ்த்துவதற்கு பல சவால்களை எதிர்கொண்டார். உலக தரவரிசையில் 8வது இடத்தில் உள்ள சிவசங்கரி முதல் 2 செட்களிலும் ஆதிக்கம் செலுத்தி ஆட்டத்தை தன்வசம் வைத்திருந்தார். எனினும் சற்று தளராத வாத்தனாபேயின் கடுமையான போட்டி ஆற்றலால் அடுத்த 2 செட்களை வென்று அவர் புள்ளிகளை சமன் செய்தார். இதனால் இப்போட்டி வெற்றியை உறுதி செய்யும் 5ஆம் செட் ஆட்டத்திற்கு இழுத்து சென்றது. ஜூலை 1 முதல் VEP விண்ணப்பத்தை அரசாங்கம் அமல்படுத்தும். வரும் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி மலேசியாவிற்குள் நுழையும் அந்நிய வாகனங்களுக்கு VEP எனப்படும் வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவு அனுமதி பெர்மிட் அமலாக்கத்தை அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்தும். VEP பெர்மிட்டுக்கு பதிவு செய்யாத அந்நிய வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு சாலை போக்குவரத்து துறை JPJ சம்மன் அறிவிக்கையை வெளியிடும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். செல்லுபடியாகும் VEP இல்லாததால் சம்மன் விதிக்கப்படும் அந்நிய வாகன உரிமையாளர்கள் மலேசியாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் JPJ அலுவலக முகப்பு, நடமாடும் JPJ முகப்பு அல்லது MyEG-யில் பணமில்லா முறையில் சம்மன் தொகையை செலுத்த வேண்டும் என்று அந்தோனி லோக் திட்டவட்டமாக கூறினார். தனியார் வாகனங்களுக்கு VEP பெர்மிட் இல்லாவிட்டாலோ அல்லது இன்னும் முன்பதிவில் இருந்தாலோ 300 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும். தேசிய கல்வி மன்றத்தில் தமிழ் கல்விக்கு முன்னுரிமை வழங்குவேன் வெற்றிவேலன். கல்வி அமைச்சுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பிற்கான MPN எனப்படும் தேசிய கல்வி மன்றம் அமைக்கப்படுவதை மலேசிய கல்வி பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நல அபிவிருத்தி சங்கம் வரவேற்றுள்ளதோடு தேசிய கல்வி மன்றத்தில் தமிழ் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. அதோடு தமிழ் கல்வி அடிப்படையில் கொண்ட கல்வி நிபுணர் ஒருவரையும் இந்த மன்றத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும் என தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நல அபிவிருத்தி சங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் வலியுறுத்தி இருப்பதாக அதன் தலைவர் வெற்றிவேலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு கண்ணோட்டத்துடன் செயல்பட்டு வந்த தமிழ் பள்ளிகள் மலேசிய பன்முக கல்வி அமைப்பில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. குறிப்பாக தோட்டப்புற மற்றும் நகர சுற்றுவட்ட பகுதிகளின் சிறுபான்மையினருக்காக கல்வி சேவையை வழங்கி மாணவர்களின் நற்பண்புகள், கட்டொழுக்கம் மற்றும் கல்வித்திறனை மேம்படுத்தி வருகின்றன. இந்த வேளையில் தேசிய கல்வி மன்றம் உருவாக்கப்படுவது காலத்திற்கு ஏற்ற பொருத்தமான நடவடிக்கையாகும். 100 பேருக்கும் குறைவான எண்ணிக்கை கொண்ட ஆலயங்களுக்கான மானிய விவகாரம் தனது நிலைப்பாட்டில் உறுதி சிவனேசன். அண்மையில் 100க்கும் குறைவான உறுப்பினர்களை பதிந்து கொண்டுள்ள ஆலயங்களுக்கு மாநில அரசு சார்பில் வழங்கப்படும் நிதி உதவி நிறுத்தப்படும் என பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் வெளியிட்ட கருத்திற்கு மாய்கா தேசிய ஊடக பிரிவு தலைவர் எல் சிவசுப்பிரமணியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் சிவனேசன் தனது கருத்தில் மிக உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். இன்னும் சில ஆலயங்கள் இன்றும் 10க்கும் குறைந்த உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வரும் நிலையில் அரசாங்க மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்த நிதி ஆலயங்களுக்கும் சமூக நலனுக்கும் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்றார் சிவனேசன். அதுவும் அந்த 10 உறுப்பினர்களும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் நிலையும் இருக்கிறது. இப்படி நிர்வகிக்கப்படுகின்ற ஆலயங்களுக்கு மானியம் சென்று சேர்ந்தால் அந்நிதி குடும்ப தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் அச்சமும் உள்ளதென்று அவர் விளக்கினார். தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே தலைவர்கள் ஒரே நிர்வாகம் என்றிருக்கும் ஆலயங்களில் இளைஞர்களுக்கோ புதிய நபர்களுக்கோ வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் புத்தாக்க நடவடிக்கைகளும் சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய முயற்சிகளும் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். தாய்லாந்தில் அதிகரித்து வரும் COVID-19 தொற்று
இவ்வாண்டு இதுவரை 69 மரணங்கள் பதிவு. கடந்த 2 நாட்களில் கோவிட்-19 புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை 28,294 அதிகரித்துள்ளது என்றும் அதில் ஒரு இறப்பும் பதிவாகி உள்ளது என்று தாய்லாந்தின் நோய் கட்டுப்பாட்டுத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் மே 27ஆம் தேதி வெளிவந்த அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டிற்கான மொத்த கோவிட்-19 எண்ணிக்கை 3,23,301 என்பதும் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 69 என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெருகி வரும் கோவிட்-19 தொற்றிற்கான அறிகுறிகளை கண்டறிந்த உடனேயே பொதுமக்கள் மருத்துவர்களை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு மழைக்காலம் தொடங்கும் போது தற்போதைய எண்ணிக்கையை காட்டிலும் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என்று தாய்லாந்து நோய் கட்டுப்பாட்டுத்துறை கணித்துள்ளது. பணியை தொடங்கினார் லீ ஜே மியோங். தென்கொரிய தேர்தலில் அதிபர் லீ ஜே மியோங்கின் வெற்றியை தேசிய தேர்தல் ஆணையம் NEC உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து அவர் நேற்று அதிகாரப்பூர்வமாக தனது பணியை தொடங்கினார். கூட்டம் ஒன்றிற்கு பிறகு NEC அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கியதை தொடர்ந்து லீ அதிகாரப்பூர்வமாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ராணுவ சட்டத்தை அமல்படுத்தும் முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து யூன் சுக் யோலுக்கு பதிலாக புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டதால் அவர் நாட்டின் அந்த மிக உயர்ந்த பதவியை ஏற்பதற்கு அதிக காலம் எடுக்காமல் விரைவில் தேர்வு செய்யப்பட்டார். ஆயுதப்படையின் தலைவர் பதவி உட்பட அதிபரின் கடமைகள் அனைத்தையும் தற்காலிக அதிபர் லீ ஜூ ஹோவிடம் அவரிடம் ஒப்படைத்தார்.